ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 20 டேஸில் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்துடும். ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனிக்கு என்ட்ரு ஆகிறதுக்காக, அதாவது மாஸ்டர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி ட்ரை பண்ணுறவங்க ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இந்தியாவிலேருந்து போகிற நமக்கு ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் இஸ் மேண்டிட்டரி. ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்ஸு, நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ் அண்டு பாஸ்போர்ட், ஐஎல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐஎல்ஸ் ரிசல்ட், இதெல்லாம் தான் மேண்டரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10th 12th 2017க்கு அப்புறம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கரில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா ஓகே ஃபைன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை டிபிஐ ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ்ஸு. அதுவே நீங்கள் வந்து காலேஜஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கோம், இல்லை நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி சப் யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட மார்க் ஷீட் எங்கே வெரிஃபை ஆகும்னா நம்மளோட ஹெச்ஓடி மூலியமாகவோ இல்லை பிரின்சிபல் மூலியமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரொஃபஸரோட மெயில் ஐடி அஃபிஷியலாக இருக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா ஜிஓவிடி, இப்போ நம்மளோட ப்ரொஃபஸர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் குமார் அப்படின்னா kumar@govt.co.com.in அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஏபிஎஸ் இந்தியான்னு சர்ச் பண்ணோம். நான் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் லிங்க்கும் வந்து அட்டாச் பண்ணிடுறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பேசிக்காக என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், செக்லிஸ்ட் அண்ட் ரெஜிஸ்டர், இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்துடும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த ஏபிஎஸ்ல லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணணும். இதில் எந்த டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணுறதுக்கு இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டோட ரெசிப்ட்டு, அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏபிஎஸ் இந்தியாவுக்கு கொரியர் பண்ணணும். உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் வந்து கலர் ஜெராக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ அப்ளை பண்ண போகலாம். அதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி லாகின் இருக்கிறனால நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு. இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் அப்ளை ஸ்டார்ட் பண்ணணும். க்ரியேட் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அகைன் ஒன்ஸ் மோர் பாஸ்வேர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஜெண்டர், இந்தியன், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு, நம்மளோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் நம்பர், காண்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் நம்பர், இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, நீடட் வேணும்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிறத தான் போடணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களோட 10th
12th டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் என்ன ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னு கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, என்ன இயர் பாஸ் ஆனீங்க, அதோட பர்சன்டேஜ், உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் மார்க் ஷீட்டை செக் பண்ணி. அதே மாதிரி தான் 12த்தும் என்ன இயர் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ், ரெஜிஸ்டர் நம்பர். ஜேஇ ஏதாவது கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடது நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இது மெயினாக யாருக்கு இம்பார்ட்டன்னா, யூஜி ஜெர்மனியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது மேண்டரி. நீங்கள் அதை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிப்ளமோ பண்ணியிருந்தா அது டீட்டெயில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி, நீங்கள் இப்போயும் படிச்சுட்ருக்கிறீங்களா, ஃபைனல் இயராக இருந்தால் ஸ்டில் ஸ்டடியிங் இன் பேச்சுலர்ஸ்னு போடணும். கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டட் கொடுங்க. நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியா, பெரியார் யூனிவர்சிட்டி, திருவண்ணாமலை யூனிவர்சிட்டி, நிறையா இருக்குது. நீங்கள் கரெக்டாக உங்களோட மார்க் ஷீட்டில் டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக போடுங்க. ப்ரைவேட் காலேஜஸ் ஏதாவது யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். ஸோ கரெக்டாக அந்த யூனிவர்சிட்டி தான் கொடுக்கணும். உங்களோட காலேஜ் நேம், என்ன பண்ணீங்க, என்ன டிகிரி பண்ணீங்க, எவ்வளோ இயர்ஸு, பிஎஸ்சியா எம்எஸ்சியா என்னன்னு கொடுக்கணும். உங்களோட பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் சிஜிபிஏ, என்ன இயர் பாஸ்ட் அவுட், உங்களோட காலேஜோட ஸ்டூடெண்ட் லாகின் ஐடி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி 5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் ஐடி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. இஃப் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட செமஸ்டர் ரிசல்ட்டை வந்து லாகின் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே கொடுக்கலாம். அது உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின் ஐடி. இப்போ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போகும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுப்பீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஸரோட மெயில் ஐடி. நான் வந்து தெரியாமல் gmail.comனு கொடுத்துட்டேன், என்னோடய ப்ரொஃபஸரோட பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். பட் நீங்கள் கொடுக்கும்போது .com அப்படிங்கிறதோ இல்லை, அதாவது காலேஜ் நேம் பின்னாடி govs.co.in உங்களோட ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டியோட நேம் மென்ஷன் பண்ணி அஃபிஷியல் மெயில் ஐடி வச்சுருப்பாங்க உங்கள் ஹெச்ஓடி ஆர் பிரின்சிபல். அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். மாஸ்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும், சேம் அஸ் பேச்சுலர்ஸ்க்கு பண்ண மாதிரியே. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டிகிரிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் டெஸ்ட் ஏஎஸ் ஸ்கோர், இந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட ஸ்கோர் இருக்குன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெர்மன் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இல்லை போத் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன எழுதுனீங்க அதோட ரிசல்ட்டை நீங்கள் இங்கே இது பண்ணணும். அதே மாதிரி ஜெர்மனும் எழுதியிருந்தீங்கன்னா என்ன லெவல், A1 A2 B1 B2 என்ன லெவல் பண்ணியிருக்கிறீங்க அதோட ஸ்கோர், ஹையஸ்ட் லெவல் இங்கே மென்ஷன் பண்ணி அதோட ஸ்கோரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட். இப்போ அவ்வளோதான், நம்மளோட அப்ளிகேஷன் 6 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நம்ம இங்கே எதுவுமே போடலை, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பேஜ்லேயும் எந்த டாக்குமெண்ட்ஸும் நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது, டைரெக்டாக பேமெண்ட்டு தான். இப்போ வந்து இதுக்கு 18K பேமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்லேயும் பண்ணிக்கலாம், கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனர் வரும். நீங்கள் அந்த ஸ்கேனரை அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 18K பே ஆகிடும். இது எல்லாமே பே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், அதில் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வரும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஏபிஎஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ரெக்யூப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் செக்லிஸ்ட் போகிறேன். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பிரிண்டட் சைன்டு காப்பி, அதுக்கப்புறம் ஏபிஎஸோட ரிசிப்ட், பேமெண்ட் ரிசிப்ட், ஆதார் கார்டு வித் லிங்க்டு மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா நம்மளோட பாஸ்போர்ட்டு, 10th 12th மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறமா வந்து
அட்மிட் கார்டு இருந்துச்சுன்னா இது பண்ணலாம், இல்லாட்டி இது ரெண்டும் ஓகே. அதுக்கப்புறம் செமஸ்டர் வைஸ் ஆல் மார்க் ஷீட்ஸு. இப்போ உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணலாம், இல்லாட்டி டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறமா மாஸ்டர் டிகிரி, அதோட டிரான்ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ் ஜெர்மன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்த இதை. அதே மாதிரி ரிசல்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கக்கூடாது, சர்டிஃபிகேட்டே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் இதில். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸ் அத்தன்டிகேஷன் லெட்டர் ஜெர்மன்லேயோ இங்கிலீஷ்லேயோ இருந்தால் போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் 12 அண்ட் 1 அண்ட் 2 வந்து உங்களுக்கு 2 வந்து மெயில் வரும், நீங்கள் அதை தான் நீங்கள் ரெடி பண்ணி இது பண்ணணும். இதுதான் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கலர் ஜெராக்ஸ் தான் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பேஜஸ்லேயும் வித் சிக்னேச்சரோட டேட் மென்ஷன் பண்ணி நீங்கள் இது பண்ணணும், சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல என்வலப்பில் கவர் பண்ணிவிட்டு ஏபிஎஸோட லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து கொரியர் சென்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் இப்படி பே பண்ணலான் இருக்காங்க, பட் ஆன்லைன் பேமெண்ட் தான் பெஸ்ட்டு நான் சொல்வேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களால் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வித்ட்ரா பண்ணாலுமே அவங்க 18K பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வர்ற அக்னாலஜ்மெண்ட் லெட்டர்லேயே கூட லொக்கேஷன் இருக்கும். இதுலேயே லொக்கேஷன் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து எல்லா மார்க் ஷீட்ஸையும் அட்டாச் பண்ணி கொரியர் பண்ணணும். நீங்கள் கொரியர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க நமக்கு எந்த மெயில் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம், அதையும் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதனால் ஒரு நல்ல ப்ரைவேட் கொரியரில் போட்டிங்க, ட்ராக்கிங் இருக்கிற கொரியராக போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ட்ராக்கிங் ஐடி மூலிமா நீங்கள் வந்து மெசேஜ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஏபிஎஸ்க்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதர் தென் ஏபிஎஸ்லேருந்து நமக்கு எந்த அக்னாலஜ்மெண்ட் மெயிலும் வராது, அதாவது கொரியர் ரீச் ஆகிடுச்சா ஆகலையான்னு. ஒன்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ கால் பண்ணி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஐஎல்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் இது பண்ணணுன்னா அதோட லாகின் ஐடி கேட்பாங்க. அவங்க அதில் லாகின் பண்ணி உங்களோடது செக் பண்ணுவாங்க, ரிசல்ட்டு கரெக்டாக அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டிஜிலாக்கர் இருக்குது அப்படின்னா உங்களோட டிஜிலாக்கரோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு அவங்க இது பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஜிலாக்கர் மூலிமா உங்களோட 10th 12th மார்க் ஷீட், அதாவது 2017க்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் டிஜிலாக்கரில் அவைலபிளில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஏபிஎஸ் இந்தியாவுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், அதுவும் ஒரு வே. ஓகே, அவங்களே ஏதாவது டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு நீடட் வேணும் வெரிஃபிகேஷனுக்காக இது பண்ணால் அவங்க உங்களுக்கு மெயிலும் பண்ணுவாங்க, காலும் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மெயிலும் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட மொபைல் நம்பர் இருக்கும், நீங்கள் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இல்லை அன்வான்ட் கால்னு மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இல்லை நீங்கள் வந்து 2017க்கு முன்னாடி 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டிஜிலாக்கரில் உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடோட வெப்சைட்டு இதுதான் வந்து டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், இவங்களுக்கு டிபிஐ நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். என்னன்னு மெயில் பண்ணால் இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், இதில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும்.
எதுக்காக அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேஷனை வெரிஃபிகேஷனுக்காக. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ணி இந்த கேண்டிடேட்டோட சர்டிஃபிகேட் ட்ரூத்தா அப்படி சொல்லிட்டு, ஸோ இவங்க வந்து அதுக்கு அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் 50 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ நம்மளது 10th 12th ரெண்டுனா 100, இல்லை உங்களோடது ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இதில் கொடுத்துட்டு உங்களோட நேமு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் 1 or 2, 10th or 12th ரெண்டை மென்ஷன் பண்ணணும், மொபைல் நம்பரு, அமௌண்ட் பர் சர்டிஃபிகேட்டுக்கு 100, 50, அப்போ ரெண்டு சர்டிஃபிகேட்னா 100, ரிமார்க்ஸ் இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஏபிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்கேனர் வரும். நீங்கள் அதில் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு இதோட ரிசிப்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிபிஐ ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி இந்த மாதிரி நான் ஏபிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு உங்களோட ஏபிஎஸ் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு மெயில் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ஏபிஎஸ்க்கும் மெயில் பண்ணணும். இந்த மாதிரி என்னோட 10th 12th சர்டிஃபிகேட் வந்து டிஜிலாக்கரில் இல்லை, ஸோ நீங்கள் வந்து என் டிபிஐ ஆஃபீஸ்க்கு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கன்னு இவங்களோட மெயில் ஐடியை நீங்கள் இது பண்ணி அது பண்ணணும். ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து சேம் டைமில் மெயில் பண்ணணும். ரெண்டு பேரையுமே நீங்கள் காண்டாக்டில் இருக்கணும். நான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். ஆனால் சவுத் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு பேசிஸில் நமக்கு 4 to 6 month ஆகுது. ஏன் அப்படின்னா பேசிக் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நாலேஜ் இல்லாதனால தான். ஆனால் நான் வந்து 20 daysலேயே நான் என்னோட ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணேன். பிகாஸ் நான் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணனால தான். ஸோ நீங்களும் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் வந்தால் டக்குன்னு ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸரோட மெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது. காலேஜோட மெயில் ஐடி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டாஃபுக்கும் கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏபிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெயில் வரும், நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஐஎல்ஸ் இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களுக்கு ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் ஈஸியாக வந்துடும். நான் இதோட லிங்க் அண்ட் என்கிட்ட இருக்கிற மெயில் ஐடி எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை கோத்ரோ பண்ணுங்கள். இஃப் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் என்ட்ரு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2026க்கு இப்போ கரண்ட்டில் இது பண்ணலாம். நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.